வெல்கம் டு மிச்சுட்லா சமையலறைங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ தாங்க. நம்ம சேனல்ல ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ போடுறேன். வாங்க வீடியோக்குள்ள போய் என்னென்ன ப்ராடக்ட்ஸ்னு பார்க்கலாம். இன்னும் நீங்க மிச்சுட்லா சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையா? உடனே ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உடனுக்குடன் அப்டேட்ஸ் உங்களை தேடி வருங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஒரு ப்ராடக்ட் ரிவ்யூ வீடியோன்னு சொல்லலாம். அது இல்லாமல் சில பர்ச்சேசஸும் நான் பண்ணியிருந்தேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் 1 by 1 சில வீடியோஸில் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். எல்லாம் ஒட்டு மொத்தமாக காமிச்சா உங்களுக்கு கன்ஃபியூஷன் ஆகும். அதனால் ஸ்ப்ளிட் பண்ணி காமிக்கிறேன். அண்டு இதில் நான் சில இது அமேசானில் வாங்கியிருந்தேன், சில இது பர்பிளில் வாங்கியிருந்தேன். அதோட லிங்க்கும் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் நான் கொடுக்குறேங்க. நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு இதில் 2 ப்ராடக்ட் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ண ப்ராடக்ட். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது குட் வைப்ஸோட பப்பாயா ஜெல் நான் ஆல்ரெடி ரிவ்யூ போட்டுட்டேன். நம்ம சேனல்லே இருக்கு. இது நான் என் ஸ்க்ரீனில் வேணாலும் கொடுக்குறேன். நீங்கள் போய் கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. அண்டு இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப க்யூட்டான ப்ராடக்ட்டு. இது ஹிமாலயாஸோட காஜல். முந்தியெல்லாம் காஜல் ஹிமாலயாஸில் ஒரு சின்ன சிலிண்ட்ரிக்கல் ஃபார்மில் ஒரு சின்ன கோன் மாதிரி கொடுத்துருப்பாங்க. ஆனால் இப்போ இந்த ஃபேஸஸ் கனடா பர்பிள் அந்த இதில் வர்ற மாதிரி இந்த மாதிரி பென் ஃபார்மேட்டில் கொடுத்துருக்காங்க. இது ரொம்ப யூசர் ஃப்ரெண்ட்லியாக இருக்குது. இந்த ப்ராடக்ட்டை பற்றின ரிவ்யூவும் ஆல்ரெடி நான் போட்டுட்டேன். பட் இந்த ஃபார்மேட்டில் வந்திருக்கு இல்லையா, இதோட அட்வான்டேஜஸையும் பெனிஃபிட்ஸையும் நம்ம லாஸ்ட்டாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி இது ரெண்டுமே ஆல்ரெடி பார்த்ததுனால இந்த ப்ராடக்ட்டை மட்டும் பற்றி நான் கடைசியாக இந்த வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். இப்போ வாங்க அடுத்த ப்ராடக்ட்டை பற்றி டீட்டெயில்டாக பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் பெல்லா ஓஸ்டிலேருந்து அல்டிமேட் லிக்விட் லிப்ஸ்டிக். இதைத்தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த லிப்ஸ்டிக் பார்த்தீங்கன்னா, இதோட நெட் வால்யூம் அண்ட் இதோட ஷேடு, இதோட நேம் எல்லாமே 1 by 1 பார்த்துடலாம். எல்லாமே இந்த லிக்விட் லிப்ஸ்டிக்கோட அடியில் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்க, காமிக்கிறேன். இதோட ஷேட் நம்பர் 16, இதோட நேம் ரோஸ் பிளம் அண்ட் இதோட நெட் வால்யூம் 3.7 ml. லாஸ்ட் லைனில் கொடுத்துருக்காங்க பாருங்க, இந்த இடத்துல கொடுத்துருக்காங்க. இதோட நெட் வால்யூம் 3.7 ml. இது பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப லைட் வெயிட்டான லிப்ஸ்டிக்குங்க. இதோட பெனிஃபிட்ஸும் நிறையா இருக்குது, அதையும் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் என்ன ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் இருக்குதுன்னு பார்த்துடலாம். இதில் மெயினாக ஆக்டிவ் இன்க்ரீடியன்ஸ் விட்டமின் இ இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது க்ரூயல்ட்டி ஃப்ரீ ப்ராடக்ட்டுங்க. அண்ட் இதில் என்னென்ன பெனிஃபிட்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மெயின் பெனிஃபிட் நான் அப்படியே சொன்ன மாதிரி லைட் வெயிட்டாக இருக்கும். இதோட டெக்ஸ்டர் ரொம்ப ஸ்மூத்தான டெக்ஸ்டருங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அண்டு இது அப்ளை பண்ணிங்கன்னா நல்லா ஹைலி பிக்மெண்டடாக இருக்குது. நல்ல கலர் டார்க் கலராக கொடுக்குது. இது பார்க்க தான் இப்படி இருக்குது. நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். ரொம்பவே நல்ல கலராக அப்ளை ஆகும்போது தெரியுது. அண்டு இது டிரான்ஸ்ஃபர் ரெசிஸ்டன்ட் அண்டு வாட்டர் ரெசிஸ்டன்ட் லிப்ஸ்டிக்குங்க. அது மட்டும் இல்லாமல் இது எந்தெந்த ஸ்கின்னுக்கு சூட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கொஞ்சம் ஃபேர் ஸ்கின்னுக்கும் சூட் ஆகும் அண்டு லைட் ஃபேராக இருக்கவங்களுக்கும் சூட் ஆகும். அதாவது வீட்டி ஸ்கின் அந்த மாதிரி இருக்கவங்களுக்கும் நல்லா சூட் ஆகுது. ஆனால் டஸ்கி ஸ்கின்னு இல்லை ப்ரௌனிஷாக இருந்தாங்கன்னா இந்த ஷேட் அவங்களுக்கு சூட் ஆகாது. ஏன்னா இது இந்த மாதிரி லைட் ஸ்கின் அண்டு வீட்டி ஸ்கின்னு ஃபேர் ஸ்கின் இந்த மாதிரி ஆளுகளுக்கு மட்டும்தான் இந்த லிப்ஸ்டிக் நல்லாவே சூட் ஆகும். அண்டு இது எவ்வளோ நேரம் ப்ரெசென்ட் ஆயிருக்கும்னா, இந்த ப்ராடக்டோட இன்ஃபர்மேஷனில் லாஸ்ட் அப் டு 12 ஹவர்ஸ்ன்னு கொடுத்துருக்காங்க. பட் அந்த அளவுக்கு இருக்கான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு 12 ஹவர்ஸ் வரைக்கும் இல்லை, பட் ஒரு 9 to 10 ஹவர்ஸ் வரைக்கும் கண்டிப்பாக இருக்குதுங்க. இதை நீங்கள் போட்டுட்டு ஃபங்க்ஷன் போகலாம் தாராளமாக. ஃபங்க்ஷன் முடிகிற வரைக்குமே இது அவ்வளோ சீக்கிரம் போகாது. அதே மாதிரி இதை போட்டுட்டு நீங்கள் மவுத் வாஷ் பண்ணிட்டீங்கன்னா, அதாவது போயிட்டு வந்துட்டு லிப்ஸ் எல்லாம் வாஷ் பண்ணிங்கன்னா அந்த லிப்ஸ்டிக்கோட கலர் டிண்டடாக அப்படியே தான் லிப்ஸில் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் போகாது. இது வாட்டர் ரெசிஸ்டன்ட்ங்கிறதுனால நீங்கள் தண்ணி பட்டாலுமே அந்த அளவுக்குலாம் போகாதுங்க. கொஞ்சம் கலர் நல்லாவே இருக்குது. ஆஃப்டர் 10 ஹவர்ஸ்க்கு மேலேங்கும் போது கொஞ்சம் ஃபேட் ஆகும் கலர், அவ்வளோதானே தவிர ஃபுல் கலர் அப்படியே போயிரும்லாம் சொல்ல முடியாது. நல்லாவே இருக்குது. இது இப்போ நான் என் ஹேண்டில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன் பாருங்கள். இது என்ன கலரில் இருக்குது, எப்படி இருக்குது டெக்ஸ்சர் எல்லாத்தையுமே பாருங்கள். உங்களுக்கும் ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுக்காக தான் சொல்கிறேன். அண்டு இந்த ப்ராடக்ட் நான் பர்பிளில் தாங்க வாங்கினேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா
நம்ம இதோட ரேட் பார்த்தோம்னா 299 போட்டிருப்பாங்கங்க. பட் நான் வந்து ஆஃபர் டைமில் வாங்கியிருந்தேன். இன்னைக்கு ரேட் பார்த்தீங்கன்னா 196 சம்திங் போட்டிருப்பாங்க. பட் நான் வாங்கும்போது 174 அந்த ரேஞ்சுக்கு தான் இருந்தது. அதனால தான் இதை வாங்கினேன். இது ரொம்பவே நல்லா இருக்கு. நான் கையில் அப்ளை பண்ணி காமிக்கிறேன், நீங்களே பாருங்க. பாருங்க, இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு தெரியுதா? உங்களுக்கு வேணும்னா இன்னொரு டைம் வேணாலும் அது மேலே டார்க்காக அப்ளை பண்ணுறதுனாலும் பண்ணலாம். பட் இதுவே ஒன் டைம் பண்ணிங்கனாலே நல்ல எஃபெக்ட் கொடுக்கும். பாருங்கள் என்ன கலரில் இருக்குன்னு. நல்ல க்ரீமியாக நல்ல மேட் ஃபினிஷ் லுக் கொடுக்குது. அதே மாதிரி இது நீங்கள் அப்ளை பண்ணி ஒரு ஃபியூ மினிட்ஸ், அதாவது ஒரு 1 மினிட்குள்ளே வந்து நல்ல ட்ரை ஆயிரும் உங்கள் லிப்ஸில். ரொம்ப ஸ்டிக்கியாலாம் இருக்காது. நல்ல சூப்பர்பாக இருக்குதுங்க. இது எனக்கு பர்சனலி பிடிச்சிருக்கு. நல்ல கலர். இது நீங்கள் பார்க்கறதுக்கு இந்த கலருக்கும் இந்த லிப்ஸில் இந்த கலர் பாருங்கள். நான் ஹேண்டில் அப்ளை பண்ணியிருக்கேன். இதை நீங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணி பாருங்கள். அது ஒரு நல்ல பிங்கிஷ் கலராக இருக்கும். இது ரோஸ் ப்ளம்ங்கிறது இந்த நேமுக்கு பொறுத்த மாதிரி இருக்கும். இதை பார்த்தீங்களா? நீங்கள் இப்படி பார்க்கும்போது கூட கொஞ்சம் கலர் வித்தியாசமாக தெரியும். பட் இப்போ பாருங்க, தெரியுதுங்களா? ஸோ இது நல்லா இருக்கு. நான் யூஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ உங்களுக்கும் வந்து யாராவது யூஸ் பண்ணுற மாதிரி ஐடியா இருந்தால் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இது நல்லாவே இருக்குது. அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. நீங்கள் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ அடுத்த ப்ராடக்டை பார்க்கலாம். நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிற ப்ராடக்ட் வந்து மேபிலைன் பேபி லிப்ஸோட லிப் பாம்ங்க. இது வந்து ஒரு கலர் சேஞ்சிங் லிப் பாம். இதோட நேம் வந்து பிங்க் ப்ளூம். இதுதான் இதோட நேமு. இதிலே போட்டிருப்பாங்க ப்ளூம்னு. இது வந்து ஒரு பேபி பிங்க் கலரில் இருக்கும். நம்ம அப்ளை பண்ணும்போது இது பார்க்கறதுக்கு வந்து ஜஸ்ட் ஒயிட்டிஷாக தான் இருக்கும். அதையும் நான் வந்து ஓப்பன் பண்ணி உங்களுக்கு காமிக்கிறேன். இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 126 ருபீஸ். அண்ட் இதோட நெட் வால்யூம் பார்த்தீங்கன்னா 1.7 கிராம்ங்க. இதை நான் வந்து ஓப்பன் பண்ணி அப்ளை பண்ணியும் காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இதில் என்ன என்ரிச் ஆயிருக்கு அப்படிங்கிறதையும் பார்த்துடலாம். இதில் வந்து ஜோஜோபா ஆயில் இருக்குது, விட்டமின் இ இருக்குது. இது எல்லாமே இதில் என்ரிச் ஆயிருக்கு. ப்ளஸ் இது வந்து SPF 16 இருக்குங்க. ஸோ வந்து நம்ம லிப்ஸுக்கு வந்து நல்ல ப்ராடக்ட் கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் இதை நம்ம அப்ளை பண்ணும்போது நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப ஹைட்ரேட்டடாக இருக்கும். நம்ம லிப்ஸை வந்து ரொம்ப மாய்ஸ்சரைஸ் பண்ணி கொடுக்கும். அண்டு ஒரு சாஃப்ட்னஸ் வந்து லிப்ஸுக்கு கிடைக்குது. ஸோ வந்து நம்ம தாராளமாக இந்த இதை வந்து அப்ளை பண்ணலாம். அண்ட் இதில் வந்து எந்த ஸ்டிக்கியாக இருக்கிற மாதிரி எந்த டெக்ஸ்சரும் இல்லை. இது ஒரு நான் ஸ்டிக்கி டெக்ஸ்சர் தான். இதில் வந்து என்ன ஃப்ராக்னன்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கேண்டி ஃப்ராக்னன்ஸ் தான் இருக்கும். அதாவது லாலிபாப்ஸ்லாம் நம்ம சாப்பிடும்போது என்ன ஃப்ராக்னன்ஸ் இருக்கோ அந்த மாதிரி மைல்டான ஒரு ஃப்ராக்னன்ஸ் இருக்குது. ரொம்ப அஃபோர்டபுள் ரேஞ்சில் தான் இருக்குது. அண்டு ஃப்ராக்னன்ஸும் வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, ப்ளசன்ட் ஃப்ராக்னன்ஸாக தாங்க இருக்குது. அண்ட் இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ணும்போது ஒரு லைட் ஷைனி கலராக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆகும்போது நல்லா அந்த ஷைனினஸ் தெரியுது. இப்போ நான் வேணால் அப்ளை பண்ணி காமிக்கிறேன். ஜஸ்ட்டு இது இப்படி டேப் பண்ணிக்கோங்க, ரொட்டேட் பண்ணிக்கோங்க. கீழே ரொட்டேட் பண்ண உங்களுக்கு மேலே வந்து லிப் பாம் வரும். கலர் பார்த்துக்கோங்க. லிப் பாமோட கலர் வந்து ஒயிட் கலர் தான். பட் நீங்கள் கையில் அப்ளை பண்ணும்போது பாருங்கள், ஒரு ஷைனினஸ் தெரியுதுங்களா? இது நீங்கள் 2 கோட்டிங் கூட கொடுக்கலாம். ஆனால் இதை கிட்ட காமிக்கிறேன் பாருங்க. ஒரு லைட் பிங்க் கலர் ஷைன் தெரியும். இந்த சைடில் பார்த்தீங்கன்னா தெரியும். இப்போ தெரியுதுங்களா? அந்த சைடில் நீங்கள் லிப்ஸில் அப்ளை பண்ணும்போது இன்னும் வந்து உங்களுக்கு அந்த ஷைன் நல்லாவே தெரியும். நீங்கள் வந்து ஷைன் பத்தலை அப்படின்னா இன்னொரு டைம் கூட இது மேலே அப்ளை பண்ணிக்கலாம். பட் இது வந்து லைட்டான பேபி பிங்க் கலர் க்ளாஷி சைன் எஃபெக்ட் கொடுக்கும். இப்போ தெரியுது பார்த்தீங்களா? லைட்டான பிங்க் கலர் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி கொஞ்சம் க்ளாஸி எஃபெக்ட் கொடுக்குது. இப்படி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு லைட் பிங்க் கலர் தெரியும். ரொம்ப டார்க் கலர் தெரியாது, மைல்டாக தான் இருக்கும். இது வந்து கலர் சேஞ்சிங் லிப் பாம். பார்க்கறதுக்கு ஒயிட்டாக இருக்கும். பட் நம்ம அப்ளை பண்ணும்போது லைட்டிஷ் பேபி பிங்க் கலர் வித் ஷைனோட இருக்கும். அதுதான் இதோட ஸ்பெஷாலிட்டி. அண்ட் இதை அப்ளை பண்ணும்போது நம்மளோட லிப்ஸோட சென்டர் பார்ட், அதாவது அப்பர் லிப்ஸோட சென்டர் பார்ட்லேருந்து ஆரம்பிச்சு
சைட் லிப்ஸ் வரைக்கும் அப்ளை பண்ணுங்க. அதே மாதிரி அதுக்கப்புறம் பாட்டம் அப்ளை பண்ணுங்க. இது ரொம்பவே சூப்பர்பா இருக்குது, ரொம்ப ஹைட்ரேட்டடா இருக்கு. அண்டு வந்து ரொம்ப கலரா வேண்டாம், நார்மலா இருந்தா போதும், எனக்கு லிப்ஸ்டிக் கூட நான் போட மாட்டேன், லிப் பாம் மட்டும் போதுமே அப்படின்னு நினைச்சீங்கன்னா இது வந்து நல்ல மாய்ஸ்டரும் கொடுக்குது. நீங்க போட்டதே அவ்வளவா தெரியாது. உங்க லிப்ஸும் வந்து லைட் பேபி பிங்க் கலர்ல தான் இருக்கும், ரொம்ப ஆக்வர்டெல்லாம் இருக்காதுங்க, ரொம்ப பிளசண்டா இருக்கும் பார்க்கறதுக்கும் இந்த லுக்கு. ஸோ இதை நீங்கள் வேணும்னாலும் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து நான் எதில் வாங்கினேன்னா அமேசானில் தான் வாங்கினேன். உங்களுக்கு இந்த லிங்க்கும் வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க. அண்ட் நம்ம கடைசியாக வந்து என்ன பார்க்க போகிறோம்னா, நான் ஆல்ரெடி வந்து இந்த ஹிமாலயாஸோட காஜல் வந்து ஏற்கனவே நம்ம ஓல்டு மாடல் காஜல் இருக்கு இல்லையா, சின்ன கோன் ஷேப் காஜல், அதை வந்து நான் ரிவ்யூ பண்ணியிருக்கேன். இதில் வந்து சின்ன சின்ன டிஃப்ரென்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்காங்க இந்த காஜலை. நீங்கள் ஃபுல் ரிவ்யூ வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் போய் அந்த ஹிமாலயாஸ் காஜல்னு என்னோட சேனலில் வந்து ரிவ்யூஸில் இருக்கும், அந்த பிளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. நான் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து எண்ட் ஸ்க்ரீனில் அந்த வீடியோ கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து எக்ஸ்ட்ரா ஃபியூச்சர்ஸ் சில இது இருக்குது, அது என்னன்னு பார்த்தரலாம். இதில் மெயினாக பார்த்தீங்கன்னா ஒரு இது வந்து ரொம்ப க்யூட்டாக இருக்குது, பென் மாதிரியே இருக்குது, ட்ராவல் ஃப்ரெண்ட்லியும் கூட. நீங்கள் எங்கே வேணுனாலும் தூக்கி போட்டு இது பேக்கில் போட்டு போய்க்கலாம். இதில் எந்த இதுவும் ஓப்பனிங் ஆகாது, ரொம்ப டைட்டாக தான் இருக்குது. இந்த பாருங்க, இப்படி ஓப்பன் பண்ணால் மட்டும்தான் ஓப்பன் ஆகும், ரொம்ப டைட்டாக தான் இருக்குது, அவ்வளோ சீக்கிரம்லாம் ஓப்பன் ஆகாதுங்க. அதனால தாராளமாக நீங்கள் வந்து பேக்கில் தூக்கி போட்டு போயிடலாம். அண்டு இதில் வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ்ன்னு சொன்னேன் இல்லையா, என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ரொம்ப என்ன சொல்கிறது, கான்டாக்ட் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கவங்க கூட இதை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் கான்டாக்ட் லென்ஸோ இல்லை ஏதோ லென்ஸ் ஸ்பெக்ஸ் போடுற மாதிரி இருந்தால் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம், ஆக்வர்டாக தெரியாது, ரொம்ப ப்ளசன்டபுளாக இருக்கும். அண்ட் சின்ன சேஞ்சஸ்ன்னு சொன்னது இது பென் ஃபார்மேட்டில் வந்திருக்கிறது தான், அண்ட் யூசர் ஃப்ரெண்ட்லியாக வந்திருக்கு. இது வந்து வாட்டர் ப்ரூஃப் அண்ட் ஸ்மஜ் ப்ரூஃபாக இருக்குது. அண்டு இது மட்டும் இல்லாமல் இது ரொம்ப லாங் ஸ்டேவாகவும் இருக்குது நம்ம ஐஸில். இதில் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஆல்மண்ட் ஆயிலும் ரோஸோட எக்ஸ்ட்ராக்டும் எடுத்து இந்த காஜல் வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. இதோட ரேட்டும் அண்டு நெட் வால்யூம் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க, பார்க்கலாம். ஆக்சுவலாக இதில் ரேட் கொடுக்கல. ரேட் பார்த்தீங்கன்னா இதோட ரேட் 144க்கு நான் வாங்கினேன். இதோட நெட் வால்யூம் பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க 0.30 கிராம். இது 100% நேச்சுரல் பிளாக் கலர்னு கொடுத்துட்டாங்க. இங்கேயே ஸ்மஜ் ப்ரூஃப், வாட்டர் ப்ரூஃப்னு எல்லாமே மென்ஷன் பண்ணியிருக்காங்கங்க. இது வந்து பப்பாயா ஜெல், இது ஆல்ரெடி நம்ம பார்த்துட்டோம். இதில் ஒரே ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன் மட்டும் சொல்லி முடிச்சுக்கிறேன். இது வந்து யூஸ் பண்ணலாமா, நல்லா இருக்கா, உங்கள் பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்லாம் நிறைய பேர் கமெண்ட்ஸில் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்காக தான் சொல்கிறேன். எனக்கு பொறுத்த வரைக்கும் இது ரொம்ப ஆசம் ப்ராடக்ட்னு சொல்லுவேன். விரிங்கிள்ஸ், அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஸ்கார்ஸ் இல்லை மார்க்ஸ், அந்த மாதிரி ஸ்கார்ஸ் இல்லை ஆக்சுவலாக மார்க்ஸு, அந்த பிம்பிள்ஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு மாதிரி டார்க்னிங்காக ஸ்பாட்ஸ் மாதிரி இருந்ததுன்னா இதை நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிங்கனாலே நல்லா ரெக்கவர் ஆகுது. என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸில் தான் சொல்கிறேன். இது ஆக்சுவலாக எனக்கு 3rd பாக்ஸா 4th பாக்ஸான்னு எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. இது வந்து காலி ஆயிடுச்சு, நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தது. ஸோ அதனால தான் வந்து நான் ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். இதுவும் பப்பாயா ஜெல் தான். இது வந்து ஐ திங்க் 3rd பாக்ஸ்ன்னு நினைக்கிறேங்க, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. பட் நான் இதை தான் கண்டினியூவாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருக்கேன். மார்னிங் இல்லை நைட் மாய்ஸ்சரைசராகவும் யூஸ் பண்ணுறேன். ப்ளஸ் வந்து எதுவும் நீங்கள் ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா மேக்கப் போடுறதுக்கு முன்னாடி நீங்கள் ப்ரைமருக்கு பதிலாக இந்த மாதிரி ஜெல்லை கூட யூஸ் பண்ணிக்கலாம். எய்தர் ஆலியோவேரா ஜெல் யூஸ் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா இந்த பப்பாயா ஜெல் நல்லாவே இருக்குது. இதோட ஃப்ராக்னன்ஸ் தான் வந்து ரொம்ப ஆசமாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப மைல்டான ஃப்ராக்னன்ஸ் தான், ஆனால் எனக்கு ரொம்ப அது வந்து என்ன சொல்கிறது, ஒரு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்குது, ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்குது அந்த ஃப்ராக்னன்ஸ். எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, அதனால தான் நான் இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பர்சனலி வந்து எனக்கு இந்த 4 ப்ராடக்ட்ஸ் பிடிச்சதுனால மட்டும்தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். நீங்களும் வேணும்னா ட்ரை பண்ணி பாருங்கள், வாங்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுங்கிறத எனக்கு மறந்துடாமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில்ஸ் வேணும்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என் சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தால் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானை மறந்துடாமல் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. Until I meet, it's signing off from Machitla. Thank you. Bye.